ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க் ஏடிஎம் கார்டு பின் மறந்து விட்டால் எஸ் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு புதிய ஏடிஎம் கார்டு பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ எஸ் பேங்க் ஏடிஎம் கார்டு பின் மறந்து விட்டால் எஸ் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு புதிய ஏடிஎம் கார்டு பின் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டருக்கு போய்ட்டு ஏடிஎம் கார்டை மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது நியூ பின் ஜென்ரேஷன் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த் அப்படி சொல்லி கேட்கும். உங்களோட டேட்டு மந்த் இயரை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளேல வரும். உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் ஓடிபி பேங்க்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்பருக்கு ஓடிபி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி எடுத்து மிஷினில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் வேணுமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்கும். ரெசிப்ட் வேணும்னா நீங்கள் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பின் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளேல வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 நம்பர் நீங்கள் புதுசாக நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் ரைட் சைடே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஎன்டர் பின் அப்படி சொல்லி கேட்கும். மறுபடியும் அதே 4 நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினில் ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும். அந்த ரெசிப்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பின் ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு வந்துடும். இந்த மாதிரியாக நீங்கள் எஸ் பேங்க் கஸ்டமர் உங்களோட ஏடிஎம் கார்டு பின் மறந்து விட்டால் எஸ் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு புதிய ஏடிஎம் கார்டு பின் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.